அரசமைப்பு சட்டம் நமக்கு சமத்துவத்தை உறுதி செய்கிறது. அந்த சமத்துவத்திலே பொருளாதார சமத்துவமும் உள்ளடங்கி இருக்கிறது. நம்முடைய பட்ஜெட்டிலே மிக பெருமையாக நாம் சொல்லிக் கொள்கிறோம், உலகத்திலேயே 5வது ஜிடிபியாக இந்தியா இருக்கிறது என்று சொல்லி. அது உண்மைதான். ஆனால் பெர் கேபிட்டா ஜிடிபி என்று எடுத்துக்கொண்டால் இந்தியா 140வது இடத்திலே இருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த நாட்டிலே பொருளாதார அடிப்படையிலே மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. அந்த ஏற்றத்தாழ்வை சரி செய்வதற்கு பட்ஜெட் முற்பட வேண்டும். ஆனால் இந்த பட்ஜெட் இந்த எக்கனாமிக் இன்இக்வாலிட்டியை இன்டியூஸ் செய்வதாக, அதை ஊக்குவிப்பதாக இந்த பட்ஜெட் இருக்கிறது. இது 4 என்ஜின்களை பற்றி நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். விவசாயம், எம்எஸ்எம்இ, அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் எக்ஸ்போர்ட். இந்த விவசாயத்துறை மிக முக்கியமான துறை. இந்தியாவின் மக்கள் தொகையிலே 65 விழுக்காடு மக்கள் கிராமப்புறங்களிலே இருக்கிறார்கள். அதில் 47 விழுக்காடு மக்கள் விவசாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். முதல் என்ஜினாக குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த விவசாயத்துறைக்கு பட்ஜெட்டிலே நிதி ஒதுக்கீடு எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், கடந்த ஆண்டு பட்ஜெட்டை விட இந்த ஆண்டு 3900 கோடி ரூபாய் அதிலே வெட்டப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் அந்த விவசாயத்துறை என்கிற என்ஜினை ஆஃப் செய்திருக்கிறார் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அடுத்தது எம்எஸ்எம்இ துறை. எம்எஸ்எம்இ துறை இன்றைக்கு அதிக அளவிலே வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிற துறையாக இருக்கிறது. ஆனால் அந்த எம்எஸ்எம்இ துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு சலுகைகள், அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் இந்த பட்ஜெட்டில் குறைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த பட்ஜெட்டிலே அறிவிக்கப்பட்டிருக்கிற இம்போர்ட் டியூட்டிஸ், அதிலே செய்யப்பட்டிருக்கிற குறைப்பு, அது இன்றைக்கு எம்எஸ்எம்இ துறையை நேரடியாக பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அதிக எண்ணிக்கையிலே தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குகின்ற சைக்கிள் உற்பத்தி துறை, காலணி உற்பத்தி துறை, ஷூ மேக்கிங் இண்டஸ்ட்ரி, இது அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடியதாக, குறிப்பாக பஞ்சாபை சேர்ந்த தொழிலாளர்கள் அதிகமாக இந்த துறைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நம்முடைய இம்போர்ட் பாலிசியின் காரணமாக, அதிலே செய்யப்பட்டிருக்கிற வரி குறைப்பின் காரணமாக நேரடியாக சீனாவுக்கு இது அனுகூலமாக அமைந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு எம்எஸ்எம்இ துறை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள்.